ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம திரும்ப வந்திருக்கிறது ஒரு ஒர்க்கிங் வீடியோவில். ஸோ இது வந்து அதிகமாக நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை பின்ட்ரெஸ்ட்லேயோ நம்ம அதிகமாக பார்த்த ஒரு டிசைன் தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட் அந்த டிசைனாக வந்து கஸ்டமர் கேட்கல, ஏன்னா அவங்களோட பட்ஜெட் அதில் செட் ஆகலை. ஸோ நெக் ஒர்க்குக்கு மட்டும் நார்மலாக குட்டியாக டிசைன் போட சொல்லிட்டாங்க. ஹேண்டுக்கு வந்து அந்த டிசைனை கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம 2 லைன் ஜரி போட்டிருக்கோம். தென் சும்மா எம்டி ஸ்பேஸாக விடாமல் இருக்கிறதுக்காக அதில் வந்து ஒரு லைன் லைட் சில்வர், லைட்னா சில்வர் மாதிரியே தான் இருக்கும், பட் லைட்டாக ஒரு கோல்டு டிண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு லைன் ஜரி கொடுத்துருக்கோம், ஜர்தோசி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 இன்ச்சுக்கான கேப் விட்டு நான் வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் 3/4 இன்ச் போட்டிங்கன்னா கேப் வந்து இல்லாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 SS அந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் தான். மேபி ஒரு 14 SS இருக்கும், அவ்வளோதான். இது ஒயிட் ஸ்டோன் தான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் பண்ணி முடிப்போம். ஸோ சீக்வன்ஸும் லைட் கோல்டில் தான் சீக்வன்ஸ் இருக்குது, ஏன்னா எங்கள் சாரியில் இருக்க ஜரி வந்து சில்வர் டைப் தான், பட் லைட்டாக அந்த ஒரு எல்லோ டிண்ட் இருந்துச்சு, அந்த மாதிரி லைட் கோல்டு மாதிரி. ஸோ யூஸ்வலாக நம்ம போடுற மாதிரியான ஃப்ளவர் தான். நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து நம்ம 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுப்போம். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டாக மட்டும் போடுறீங்கன்னா 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். 16 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கலாம். அதாவது 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திங்கன்னா ஃபோல்டு பண்ணால் 16 ஸ்ட்ராண்ட்ஸ் வரும். ஸோ நம்ம இதை வந்து ஆப்போசிட்டாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ தான் ஈக்குவலாக பெட்டல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். இந்த சீக்வன்ஸ் வந்து 4 mmல எடுத்துருக்கேன். சாரியில் என்ன டைப் கோல்டு இருந்தாலும் அந்த டைப்பில் நமக்கு சீக்வன்ஸும் கிடைக்கும், அதே டைமில் ஜரி த்ரெட்டும் கிடைக்கும், ஜர்தோசி த்ரெட்டும் ஜர்தோசியும் கிடைக்கும். மற்ற பீட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப யூஷுவல் கிடையாது. கட் பீட்ஸ் கிடைக்கும், சுகர் பீட்ஸ் கிடைக்கும், பட் ரொம்ப ரேர் கேஸ் தான். அதுக்கான ஷாப்ஸில் போய் நம்ம வாங்கினோன்னா கிடைக்கும். நம்ம யூஷுவலாக இப்போ ஜவுகார்பேட்டில் போயிட்டு செலக்டிவான ஷாப்ஸில் போனீங்கன்னா அந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும். யூஷுவல் கலர்ஸ் தான் மோஸ்டான ஷாப்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக போட்டோன்னா ஈக்குவலாக நமக்கு வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஃப்ளவர், அதாவது அல்டர்னேட்டிவாக நான் வந்து வேறு ஃப்ளவர் பண்ணனால, ஸோ அடுத்த ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி தான். ஒரு சீக்வன்ஸும் நம்ம 4 mm பீடு இல்லைன்னா 3 mm பீடு, இது சுகர் பீட் டைப்பில் வர்றது தான். இதுலேயும் நமக்கு கலர்ஸ் வந்து ஓரளவு கிடைக்கும். அதே தான் எல்லா ஷாப்ஸ்லேயும் கிடைக்காது, செலக்டிவ் ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம இதையும் பண்ண போகிறோம். அப்போ தான் ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு சைடு பெட்டல் வந்து வேறு சைடாக பார்த்த மாதிரி நமக்கு வந்துடும். அந்த இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இந்த கலரில் இருக்கிற த்ரெட்டு தான் நான் போட போகிறேன். இது ஸ்லீவுக்கு தான் இந்த டிசைன். இதுதான் வந்து மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் இந்த டிசைன் ரிப்பீட்டடாக நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதே டிசைன் தான் இதுவும். இதுலேயே நிறைய டைப்பில் வருது, ஃபுல்லாக ஜர்தோசி யூஸ் பண்ண மாதிரி வருது. இன்னொன்று வந்து இந்த டைப்பு கொஞ்சம் கட் பீடும் ஜர்தோசியும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம நெட் கிளாத் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் ஸ்லீவ் மார்க் பண்ணதும் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டையும் செப்ரேட்டாக டைட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் மார்க் பண்ணதில் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் போட்டு லாக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம அதை கட் பண்ண வேணாம். நீங்கள் வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாகனா ரொம்ப லைட்டாக தான் வைக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா அந்த இடம் திக்காயிரும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ப்ரெட்டு மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. லைட்டாக வச்சுட்டு விரலில் தடவி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் இதில் ஒர்க் பண்ணும்போது அதை பண்ணலைன்னா நான் அது லைட்டாக மறந்துட்டேன், அதனால் அதை பண்ணல. பட் நீங்கள் பண்ணும்போது அது ஞாபகமாக பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து பிசுறு வரும் சொல்லுவாங்களே, அது வராமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் போட்டு லாக் பண்ணிட்டு கீழே நம்ம பார்டருக்கான அந்த லைனை ஒர்க் பண்ணுறோம். 2 லைன் சரி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து சில்வர் சர்தோசி ஒன்று போடுறோம். சில்வர்னால் லைட்டாக சில்வர், லைட் சில்வர். இதில் வர ஒரு ரிப்பீட்டட் ஒர்க்கை மட்டும் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கே வந்து நமக்கு வீடியோ 20 minutes போகுது. ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக செய்கிற மாதிரி காமிச்சோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃப்ளவர்ஸ் வர இடத்துல எல்லாமே சென்டரில் நம்ம கிளிப் ஸ்டோன் தான் பண்ணுறோம். ஸோ கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு அதோட டபுள் சைட் ஹோல்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா அது ஷேக் ஆன மாதிரி ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது 2 ஹோல்ஸையும் செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஃப்ளவர் வந்து த்ரெட் வச்சு பண்ணுவோம், ஒரு ஃப்ளவர் வந்து அந்த 3mm கலர் பீட் வச்சு பண்ணுவோம், அண்ட் இன்னொன்று வந்து ஜர்தோசி வச்சு லூப் ஜர்தோசி வச்சு பண்ணுவோம். த்ரெட் வச்சு பண்ணும்போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரதான் செய்யும். யாருக்குமே வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் செலக்டிவ் த்ரெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த இஷ்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வர்தமான் த்ரெட்டும் எஸ்ஆர்டி த்ரெட்டுன்னு ஒன்று வருது. ரெண்டுமே வந்து நமக்கு மோஸ்ட்லி இந்த இஷ்யூஸ் கம்மியாக வரும். மற்ற த்ரெட் எல்லாமே வந்து என்ன சொல்றது, நம்ம எடுக்கும்போது பாதியாக மாட்டிக்கிட்டு கிழிஞ்சிட்டு வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஃபுல்லாக நம்ம திருப்பி எடுக்கும்போது அது ஓரளவுக்கு அந்த இஷ்யூ மாறி ஸ்ட்ரைட்டாக அந்த த்ரெட் வரும் தான். பட் அது அடிக்கடி அந்த பிரச்சனை கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒர்க்கு கண்டினியூஸாக பண்ண ஒர்க்கு திருப்பி பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் த்ரெட் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டான த்ரெட்டு வாங்கிக்கோங்க. லீஃப்க்கு வந்து நம்ம லைட் கோல்டில் பண்ண போகிறோம். ஸோ இது மேக்ஸிமம் லைட் கோல்டு, சில்வரு அந்த மாதிரி தான் இந்த ஒர்க்கு. ஸோ சில்வர் நமக்கு ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி பேர்ல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேர்ல் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஜரி த்ரெட் மேட்ச் பண்ணி அதில் வந்து பீட்ஸும் ஜர்தோசியும் யூஸ் பண்ணுவோம். பீட்ஸு ஜர்தோசி சீக்வன்ஸ், சாரி கலர் மேட்ச் பண்ணி சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி த்ரெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கலர் ஆட் பண்ணுறோங்கிறது நம்மளோட சாய்ஸ். ஸோ இதில் லீஃபெல்லாம் வந்து எல்லா லீஃபும் சுகர் கட் பீட்ஸ் கிடையாது. ஃப்ளவர் பெரிய ஃப்ளவரில் வர லீஃப் வந்து நம்ம ஜர்தோசியில் பண்ணுவோம். ஸோ ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அந்த லூப்பை வந்து இப்படி இந்த மாதிரி முடிச்சுட்டு இழுத்து விட்டுருங்க அந்த ஜர்தோசியை. ஸோ அது வந்து தனியாக வரும், அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஜர்தோசியோட லீஃபை நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். இது நெட் கிளாத் வந்து இந்த மாதிரியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், அதாவது 2 லேயராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம கிளாத்துக்கு மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் கிளாத்துக்கு மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னா கரெக்டாக ப்ராப்பராக இழுத்து வச்சு போடணும்.
எங்கேயாவது ஒரு இடம் வந்து நம்ம லூஸ் விட்டுருக்கோம்னா அதை வந்து என்ன ஆகும்னா நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் லூஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா அப்போ அவங்க பிரச்சனை தான். ஏன்னா லூஸாக இருக்கிற கிளாத்தில் நமக்கு வந்து ஒர்க்கு பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த துணியில் மாட்டிக்கிட்டே இருக்கும், டவுன் ஆகும், அது நமக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ண வராது. ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளாத் எப்போவுமே டைட்டாக தான் இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒருத்தரை வச்சு அதை பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அதர்வைஸ் நீங்கள் ரிங்கில் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் அது மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். அந்த கிளாத் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். அதாவது நெட்டாக இருக்கிற கிளாத் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளவர் வந்து நம்ம லூப் ஜர்தோசி தான் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம நார்மல் நீடில் பண்ணாமல் ஜர்தோசியிலே பண்ணுறதுனால ஒரு லாங்காக ஒரு ஜர்தோசியில் எடுத்து லாங் ஸ்டிச் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எட்ஜஸில் மட்டும் ரெண்டு ஸ்டிச்சஸ் சின்னதாக போட்டுக்கிறோம். ஏன்னா அந்த ஷேப் வர்றதுக்காக. நீங்கள் இதை வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா எடுத்து ஒரே ஸ்டிச்சு தான். இன்னொன்று வந்து அது தூக்கி நிற்கிறத லாக் பண்ணுற ஒரு ஸ்டிச்சு. பட் எது ஈஸின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீடில் ஹேண்டில் பண்ண ஈஸின்னா இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் எனக்கு இது ஜர்தோசி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு வராது அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேர்ல் பீட் வச்சுருக்கோம், அதை சுற்றியும் ஜர்தோசி கொடுக்குறோம். நீங்கள் இந்த இடத்துல ஜர்தோசி கொடுத்துக்கலாம், ஆர்எல் சரி த்ரெட் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம சில்க் த்ரெட் கொடுக்கலாம். எந்த இடத்துல நமக்கு கலர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சில்க் த்ரெட் கொடுக்குறது நல்லாயிருக்கும். பட் எனக்கு லுக்கு கொஞ்சம் திக்காக தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஜர்தோசி கொடுக்குறது பெட்டர். இந்த மாதிரி ஒர்க்கெலாம் நமக்கு என்ன டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும். லைக் ஒன்று ஒரு மெட்டீரியல், அப்புறம் நம்ம ஒரே இடத்துல வந்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணுவோம். பாருங்கள், ஒரு பேர்ல் பீட் ஸ்டிச் பண்ணால் அந்த ஒர்க் முடியாது, அதை சுற்றி நம்ம ஜர்தோசி பண்ணணும். ஸோ அதுமாதிரி ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் வேரியன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஒன்று பண்ணணும். இப்போ த்ரெட்டில் எடுக்கிறோன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு பண்ணுறோன்னா அதுக்கான ஒரு டைம் எடுக்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணோன்னா ஒரே இடத்துல நம்ம நிறைய நேரம் திரும்ப வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கேற்ற டைம் ஆகும். அண்ட் இது வந்து நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கான ஒர்க்காக எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஒரு 2 இன்ச்சாக ஒர்க்காக கூட மாற்றிக்கலாம். அந்த ஒர்க்கோட சைஸை நீங்கள் பெருசு பண்ணிக்கிறது தான். ஸோ லீஃப் பெருசாக வரும், ஃப்ளவர் பெருசாக இருக்கும். அந்த ஒரு 1/2 இன்ச்சுக்கான டிஃப்ரென்ஸை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். எல்லாமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் ஏதாவது ஃப்ளவர் ஃபில் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட அவுட்லைன் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஃப்ளவராகவே தெரியணும். அந்த இடத்துல ஒரு நாட் முன்னாடி ஒரு நாட் பின்னாடிலாம் நமக்கு இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அவுட்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு உள்ளே எப்படி வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம அந்த லைன் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண லைனோட பின்னாடி லைனாக போட்டு செகண்ட் லைன் தேர்ட் லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், நான் லைனுக்கு பின்னாடி ஸ்டிச் ஊசி போட்டு லைனில் வந்து நாட் போட்டேன். ஸோ லைன்லேயே அதில் எல்லா நாட்டும் நமக்கு கரெக்டான ஷேப்பில் விழுந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேர்ல் பீடு வந்து நமக்கு வரிசையாக இருக்காது ஸ்ட்ரிங்கில். ஸோ நம்ம அதை கொட்டிட்டு நமக்கு என்ன பொசிஷன் வேணுமோ அதை பிக் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கணும். கீழேருந்து மேலேருந்து கீழே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். இல்லைன்னா நம்ம ஒரே லூப்பில் வந்து பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கீழே கொட்டிட்டு எடுத்தோம்னா
இதோட ஆங்கிள் வந்து ப்ராப்பராக நீங்கள் மேனேஜ் பண்ணி பண்ணுங்கள். ஆங்கிள் ஏதாவது மாறிடுச்சுன்னா நமக்கு ஃப்ளவரோட ஃபினிஷிங் வந்து மாறிடும். ஸோ டுவர்ட்ஸ் த ஃப்ளவருங்கிற மாதிரியான அந்த பொசிஷனை நீங்கள் நோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது ஃப்ளவர்லேருந்து பெட்டல்ஸ் போகிற மாதிரியான ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த வீடியோ இதில் ஆட் பண்ணல. கட் பண்ணுறது நீங்கள் அந்த எட்ஜு ஃபுல்லாக கம்மு போட்டுட்டு ஒரு 5 minutes காய விடுங்க. லைட்டாக கம்மு போடுங்க, நிறைய போடாதீங்க. அதுக்கப்புறம் அதில் லைன்ஸ் போட்டிருக்கோம், ஒரு 1/2 inch டேப் அந்த மாதிரி வச்சு. அண்ட் அதில் மார்க் பண்ணிப்பேன் எங்கெல்லாம் பேர்ல் பீட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு லைன் விட்டு விட்டு தான் அந்த பேர்ல் பீட் வைக்கிறேன். ஸோ கட் பீட் போட்டு எந்த இடத்துல பேர்ல் பீட் வரணுமோ அந்த இடத்துல நம்ம பெரிய லூப் எடுத்து அதுலேருந்து நம்ம பேர்ல் பீட் வைக்கிறோம். இந்த இடத்துல லாக் பண்ணிட்டு திருப்பி பின்னாடி நம்ம வந்து அந்த கட் பீட் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஒரு லைன் கம்ப்ளீட்டாக வெறும் கட் பீட் லைன் தான், ஒரு லைனில் தான் இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது நம்ம வைக்கிறோம், இந்த பேர்ல் பீட் வைக்கிறோம். இந்த பேர்ல் பீடும் ஒயிட் பேர்ல் பீட் கிடையாது, க்ரீம் கலரில் பேர்ல் பீடு. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு லைட் கோல்டு எஃபெக்ட் தான் வேணும். ஸோ கம்ப்ளீட் ஒயிட்டாக வைக்காமல் இந்த மாதிரி வைக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் சில்வராக இருக்கிற மாதிரியான ஒரு ஒர்க் இருந்தால் நீங்கள் ஒயிட்டே வைக்கலாம். அதேமாதிரி கட் பீடும் வந்து சில்வர் வைக்கலாம். சர்தோசியும் அந்த ஒயிட்டாக ஒரு சில்வர் சர்தோசியும் போட்டிங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரியான கலர்ஸை நீங்கள் ஜரி த்ரெட்டில் என்ன கலர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, மெட்டீரியல் எல்லாமே வந்து சூஸ் பண்ணணும். ஸோ கட் பீட் எப்போ மாதிரி நம்ம ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். லீஃப் அந்த மாதிரி வரும்போது தான் லோடு மாதிரி பண்ணுவோம். ஆல்ஸ் இப்போ நெக் லைனில் வைக்கிறோன்னா ரொம்ப மைக்ரோ கட் பீட் மாதிரி இருக்குன்னா மட்டும் ஒரு 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஹேண்ட் ஸ்லீவில் வர எல்லா ஒர்க்கையும் நம்ம நெட் கிளாத்தில் வர அந்த ஒர்க் எல்லாமே நம்ம வந்து முடிச்சுக்கலாம். நமக்கு நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது கீழே கை என்ன வேலை செய்யணும்னு நமக்கு வெளியில் தெரியும். அதுதான் அதில் இருக்கிற ஒரு ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எம்டி ஸ்பேஸாக இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே வந்து நான் 2.5 mm இருக்கிற பிங்க் கலர் மாதிரியான அந்த பீடை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் சுகர் பீட் வைக்கலாம், பிங்க் கலரில் இருக்கிற சுகர் பீட் வைக்கலாம். பட் அது ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் வந்து 2.5 mm இருக்கிற பஞ்ச் பீட் வைக்கிறேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். நீங்கள் இந்த பீட்ஸுக்கு அப்படியே நீங்கள் சுகர் பீட்டில் வர்ற அந்த பெரிய பீடே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் நீங்கள் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கேப் வந்து கரெக்டாக ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு கம்ப்ளீட்டாக நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் செய்யணும்னா 4,500 அந்த மாதிரி ஆகும். பட் ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் மட்டும் பண்ணுறதுனால இது வந்து ஒரு 2,500 அந்த மாதிரி ஆகும். ஏன்னா இந்த ஸ்லீவில் வர அந்த பார்டர் லைன் ஒர்க்கு தான் நமக்கு டைம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இப்படி தான் இந்த ஸ்லீவோட ஒர்க் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஸோ உங்களுக்கு இந்த ஒர்க்கு பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதில் டீட்டெயில்ஸ் கேட்கணும்னா கமெண்டில் கேளுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.